ஈரவேல் இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நிறுவனங்கள் மற்றும் இன்டர்நெட் போன்ற நெட்டில் இருக்குது அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். ஈரவேல் இசை வெளியீட்டு விழா பாடலை பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. சரி விழாவுக்கு வந்த விசி குமரநாதன் சார், அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா சார், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு கேஆர் சார், இசையமைப்பாளர் மிஸ்டர் ஜாசிகிப், என் அன்பு நண்பர் இயக்குனர் எம் சரவணன் மற்றும் எனது தயாரிப்பாளர்கள் செந்தில்குமார், ரமேஷ் சித்திராஜா, பிரபாகரன், பாவேஷ் ஜெயின் போன்ற அனைவருக்கும் வணக்கம். விழா நாயகன் எல்லாத்தையும் விட்டு நினைச்சிட வேண்டாம். விழாவின் நாயகன் எங்களுக்கு ஈரவேல் படத்திற்கு 6 பாடல்களை ஈன்று பெற்றுக் கொடுத்த பத்மஸ்ரீ திரு கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுக்கு எனது இனிய மாலை வணக்கம். முதல் முறை பேச்சு, சில தடுமாற்றங்கள் இருக்கும். தடுமாற்றம் இருந்தால் மன்னித்துக் கொள்ள வேண்டும். இந்த படத்தின் படப்பிடிப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நாள் ஏதோ 10-9 வருஷம் ஷூட் பண்ண மாதிரி அப்படிலாம் கிடையாது. ஒரு 38 நாளில் அந்த படத்தை முடித்தோம். இது ரொம்ப முக்கியமான காரணம் யாருன்னா ஒளிப்பதிவாளர் திரு ராமேஸ்வரன் சார். அவர் தான் எல்லா வகையிலையும். நான் ஒரு டியூன் ஜாஸ் சார்கிட்ட வாங்கிட்டு வைரம் சாருக்கு வீட்டுக்கு போனோம் அப்படின்னா மறுநாளே கிடச்சிரும். ஒரு நாள் நம்பவே முடியல. ஒரு அதிகாலை பொழுது ஒரு 5:30 மணிக்கு இருக்கும். வைரம் சாருடைய உதவியாளர் திரு பாஸ்கர் சாருடைய ஃபோனில் வந்தாங்க. கவிஞர் லைனில் இருக்கிறாங்க, கொஞ்சம் என்னன்ட்டு பேசுங்க, பாடல் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. லைனில் பேசின யாருன்னா கவிப்பேரரசு வைரம் சார் அவர்கள். நம்ம அவங்கள பார்க்குறதே ரொம்ப அரிது. சொன்னாங்க ஒரே ஒரு வார்த்தை, மைக்கேல், சென்னை என்பது கட்டிடக்காடு. அந்த சாங் அன்றைக்கி ஒளிபரப்பு பண்ணலை. ஆக்சுவலி சென்னை என்பது கட்டிடக்காடு, இதில் என் மலர் எந்த மலர். இந்த பாடல் வரி சரியாக 9 மணிக்கு போனோம். ஈவினிங் கடையில் பஜ்ஜி போடுற மாதிரி ஒரு அழகான 2-3 சுட்டு. இமீடியட்டாக அந்த பாட்டை பார்த்த உடனே என்ன ஒன்றே புரியலை. ப்ரொடியூசர்கிட்ட சண்டை போட்டுட்டு இமீடியட்டாக பாம்பே போய் சங்கர்மாவன் சார்கிட்ட போயிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு வந்தோம். அதே போல் இப்போ நீங்கள் பார்த்த நீயே ஒரு கவிதை பாடல், இது 2 நாளோ 3 நாளோ படமாக்கப்பட்ட பாடல் காட்சி அல்ல. காலையில் 10:45 ஆரம்பித்து என்னென்னா பொருளாதாரம் கருதி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஒரு 200 ரூபா சம்பாத்தியம் பண்ணுற ஒரு குடும்ப தலைவன் அது சரிசமமாக அந்த பணத்தை குழந்தைகளுக்கு எல்லாமே பண்ணிட்டு 3 நேரம் சாப்பாடு போடுற ஒரு மனைவி மாதிரி தான். ஒரு தயாரிப்பாளர் யாருன்னா குடும்ப தலைவன் தான். அந்த தயாரிப்பாளரை காப்பாற்றணும் அப்படின்னா அந்த போட்ட பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு படத்தை முடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணணும். விஷுவல் எல்லாமே பண்ணலாம். விஷுவல் பண்ணுறதுன்னா நம்ம பாக்கெட்டில் என்ன பணம் இருக்கோ அந்த பணத்துக்கு நல்ல விஷுவல் கொடுக்கணும். அதுக்கு நல்ல கேமராமேன் கிடைக்கணும், நல்ல எடிட்டர் கிடைக்கணும். எனக்கு அது கிடைச்சாங்க. கடவுள் கொடுத்த வரம். எல்லோருக்கும் நன்றி கூறி மீண்டும் ஒரு முறை தேங்க்ஸ். வணக்கம்.